வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் அகைன் மீ முரளி கிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னு இருக்கோன்னா எக்கனாமியா ஐயோ பொருளாதாரமா தேவையில்லடா சாமின்னு சொல்லிட்டு தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இப்போது நவம்பர் வரைக்கும் நமக்கு ரேஷன் பொருள் ஃப்ரீயாக தராங்களா? டிமானிட்டேஷன் இருக்கக்கூடிய 500 1000 நோட்டு செல்லாதுன்னு சொல்லிட்டாங்களா? அப்புறம் இப்படி உதவியாக 1000 ரூபா தரோம், உங்களுக்கு இந்த இதுக்கு லோன் தரோம், இந்த பேங்க்லாம் திவால் ஆகிடுச்சு, இதுக்குள்ளே பணம்லாம் கவர்மெண்ட் கிட்ட போகும், உங்கள் பேங்குக்கு நீங்கள் வச்சிருக்கக்கூடிய கணக்குக்கு இவ்வளோ தூரம் வட்டி எடுத்துக்கும், நீங்கள் பேங்க் சர்வீஸ் யூஸ் பண்ண ஏடிஎம் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் சார்ஜ் பண்ணிப்போம். ஸோ எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து எக்கனாமியில் தான் இருக்குது. ஸோ ஒரு நாட்டுடைய பொருளாதாரம் எப்படி அமையுது, என்னெல்லாம் இருக்குது, அதை பற்றின வீடியோவாக நம்ம ரெகுலராக எக்கனாமிக்கிற டாப்பிக்குள்ளே பார்க்கலாம். கண்டிப்பாக போர் அடிக்காது, உங்களுக்கு ஈஸியாக புரிகிற நம்மளுடைய வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு நம்ம நாட்டுடைய பொருளாதாரத்தை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷார்ட் அண்ட் சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம இப்போ நாட்டுடைய பொருளாதாரத்தை எப்படி கணக்கிடுறாங்கிறதுக்கு நமக்கு முக்கியமாக சில விஷயங்கள் தேவை. என்ன அப்படின்னா ஜிடிபி, ஜிஎன்பி டாபிக் கூட போடல. எக்கனாமின்னு டாபிக் பார்த்தாலுமே நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடக்கூடாது தான் நான் டாபிக் போடலை. பட் நம்ம உள்ள என்னென்னு கண்டென்ட் நம்ம டைரெக்டாக பார்க்கலாம். ஜிடிபி, ஜிஎன்பி, அப்புறம் என்டிபி, என்என்பி, பெர் கேபிட்டா இன்கம், பர்சனல் இன்கம். ஸோ இந்த மாதிரி சில டேர்ம்ஸ் வேணும். இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எதெல்லாம் ஒன்றும் பெரிய கண்டுபிடிப்புலாம் கிடையாது. இருக்கிறது எல்லாத்தையும் வச்சு இதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்து அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. இது எப்படி அந்த பேர் கொடுத்துருக்காங்க? ஜிடிபினா என்ன, ஜிஎன்பினா என்ன, அந்த பேசிக் விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சது அப்படின்னா நம்ம ஃபர்தராக எக்கனாமிக் டாபிக் உள்ளே போகிறப்போ அடிக்கடி இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறப்போ நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதை பற்றி மட்டும் இந்த வீடியோவில் என்னென்னு கிளாரிட்டியாக பார்க்கலாம். ஜிடிபி பொருளாதாரம் அப்படின்றது எப்போவுமே நம்ம வந்து தெரிச்சு ஓடுற டாபிக். சின்ன வயசுலேருந்து எக்கனாமி ஐயோ இது எடுக்கிற வாத்தியாரையும் பிடிக்காது, எடுக்கிற சப்ஜெக்டையும் பிடிக்காது. காரணம் என்ன அப்படின்னா யாரும் நமக்கு ரொம்ப ஈஸியாகவே கிளாரிட்டியாக சொல்லித்தர மாட்டாங்க. ஆனால் டே டு டே லைஃப்பில் நமக்கு அது காசு பண்ணாமல் நம்ம போகவே மாட்டோம். ரொம்ப சிம்பிளாக பொருளாதாரம்னா என்னென்னு மட்டும் சொல்லிவிட்டு நம்ம ஜிடிபிக்குள்ளே போவோம். ஒரு நாளைக்கு உங்களுக்கு உங்கள் அப்பா பாக்கெட் மணியாக ஒரு 100 ரூபா தராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 100 ரூபாயை நீங்கள் செலவு பண்ணுறீங்க, எவ்வளோ சேமிக்கிறீங்க? செலவு, சேமிப்பு. இப்போ உங்களுக்கு வந்த இந்த ரூபா வந்து வரவு, உங்களுக்கு வந்த வரவு. இந்த மூணையும் கம்பேர் பண்ணி அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா அதான் பொருளாதாரம். சேம் ஒரு நாடு, அது வரக்கூடிய வருவாய், அது பண்ணக்கூடிய செலவு, அந்த நாட்டுடைய சேமிப்பு. இந்த மூணையும் பற்றி படித்தோம்னா அது நாட்டோட எக்கனாமி. இதே ஒரு வீட்டுடைய வரவு, அதோட செலவு, அதோட சேமிப்பு பற்றி இது வந்து ஒரு வீட்டோட எக்கனாமி. ஓகேவா? ஸோ இதை பற்றி நீங்கள் ஒரு நாட்டுக்கு படித்தீங்க அப்படின்னா அதை வந்து பேரியல் பொருளாதாரம், மேக்ரோ எக்கனாமின்னு சொல்லுவாங்க. இதே நீங்கள் ஒரு வீடு, இது வந்து நாடு, இதே நீங்கள் ஒரு வீடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து நுண்ணியல் பொருளாதாரம், மைக்ரோ எக்கனாமின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்னா ஒரு சின்ன ஏரியாவுக்கு பார்த்தோம் நல்லா புரிஞ்சிச்சு அப்படின்னா அதை வச்சு நம்ம பெரிய ஏரியாவை ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஐ திங்க் இந்த வீடியோக்கு அப்புறம் உங்களுக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, இவ்வளோ தானா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஃபர்தராக நம்ம இதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். ஜிடிபினா என்ன அப்படின்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தி, டொமஸ்டிக் ப்ராடக்ட். கிராஸோட மீனிங் என்ன அப்படின்னா மொத்தம்னு அர்த்தம். டொமஸ்டிக்னா தெரியும்ல, நம்மளுடைய உள்நாடு, ஒரு குறிப்பிட்ட பவுண்டரி இருக்கும், அதுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் டொமஸ்டிக் அப்படிமோ. நமக்கு வந்து டொமஸ்டிக் ஃப்ளைட்டு, இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டுன்னு சொல்லுவோமா? டொமஸ்டிக்னால் நம்ம நாட்டுக்குள்ளே போகக்கூடிய ஃப்ளைட்டு, இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் அப்படின்னா நம்ம வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய ஃப்ளைட்டு. இது ப்ராடக்ட், உற்பத்தி. ஓகேவா? உங்களுக்கு ஒரு கொஸ்டின், நம்ம நாட்டிலேருந்து வெளிநாட்டு போகிறோமா? வெளிநாட்டு போகிறதுக்கு என்ன தேவை? பாஸ்போர்ட் தேவை. இந்த பாஸ்போர்ட் எந்த துறைக்கீழே இருக்குது? உள்துறையா, வெளித்துறையா? அதே மாதிரி நம்ம ஒரு வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா அந்த நாட்டு நமக்கு என்ன கொடுக்கணும்? விசா கொடுக்கணும். இந்த விசா கொடுக்குறது அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த நாட்டில் இருக்குது, எந்த துறையில் இருக்குது? உள்துறையா, வெளித்துறையா? இந்த 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். பாஸ்போர்ட்டு இன்டர்னல் ஹோம் மினிஸ்ட்ரி கையிலையா இல்லை எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரி கையிலையா? அதே மாதிரி விசா ஹோம் மினிஸ்ட்ரி கையிலையா, எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரி கையிலையா? உங்களுடைய ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பாஸ்போர்ட் அப்படின்னு போட்டு ஹைஃபன் போட்டு நீங்கள் ஆன்சர் போடுங்க. அதே மாதிரி விசான்னு போட்டு ஹைஃபன் போட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இப்போது என்ன செய்கிறோம் அப்படின்னா, இப்போ நானே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது என்னுடைய நாடு, இது என் ஊருன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல எனக்கு லேண்ட் இருக்குது. இந்த லேண்டில் நான் என்ன விளைவிக்கிறேன் அப்படின்னா கோதுமை விளைவிக்கிறேன்.
ஓகேவா? கோதுமை விளைவிக்கிறேன்னா நான் எங்கே வயல் வச்சுருப்பேன்? பெரும்பாலான வயல்வெளிகள்லாம் எங்கே இருக்கும்? ஆறு பக்கத்தில் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகுது அப்படின்னா அங்கே ஒரு கம்பெனி வருது, ஒரு இண்டஸ்ட்ரி வருது. அவனுக்கு இப்போ இங்கே என்ன இருக்குது? லேண்ட் இருக்கா? லேண்டில் என்ன விளையுது? கோதுமை விளையுது. பக்கத்துலேயே தண்ணி இருக்குது. இங்கே ஏன்னா ஒரு வயல்வெளி சார்ந்த இடத்துல கண்டிப்பாக நிறைய மக்கள் இருப்பாங்க. ஸோ என்னது அவனுக்கு இப்போ அந்த கம்பெனி என்ன தயாரிக்க போகிறான் அப்படின்னா கோதுமை மாவு தயாரிக்க போகிறான். ஸோ இந்த லேண்டில் கோதுமை விளையுது. ஸோ அவனுக்கு தேவையான ரா மெட்டீரியல், கோதுமை தயாரிக்க ரா மெட்டீரியல் என்னது? கோதுமை தான். அது கிடச்சிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? இங்கே வேலை பார்க்கக்கூடிய மக்கள், ஸோ அங்கே மக்களும் இருக்காங்க. ஸோ மக்களும் அவனுக்கு கிடச்சிருமா? ஸோ என்னென்னா அவனுக்கு இப்போ லேண்டு கிடையாது. இந்த ஒரு கம்பெனிக்காரன் ரெடியாக இருக்கான். அந்த கம்பெனிக்காரன் வந்து இப்போது இது என் ஊர்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்தில் ஊரில் இப்போது சென்னையிலேருந்து ஒரு கம்பெனி வருது. சென்னையில் என்ன செய்யணும் அப்படின்னா நான் இந்த ஊரில் கோதுமை தயாரிக்க கம்பெனி வைக்க போகிறேன்னு சொன்னான். ஸோ இப்போ என்ன அவனுக்கு லேண்டு சொந்தமாக கிடையாது. இப்போ இந்த லேண்டும் இந்த கோதுமை விளையிடக்கூடிய மொத்த வயல்வெளியும், இந்த லேண்டில் இது வந்து கோதுமை விளையக்கூடிய வயல்வெளி, இது என்கிட்ட இருக்கக்கூடிய லேண்டு. இப்போ என்ன பண்ணுறான் அவன்? எனக்கு இந்த லேண்டை கொடு, நான் கோதுமாவை தயாரிக்கக்கூடிய கம்பெனி வைக்க போகிறேன்னு சொல்கிறான். சரி, நான் அவன் லேண்டு தரேன், எனக்கு நீ என்ன தர போகிற? இப்போ இது நான், இது வந்து கம்பெனி. இப்போ அவன் எனக்கு என்ன தருவான்? ரெண்ட் கொடுப்பான். ரெண்ட் கொடுப்பான்னா மாதம் இவ்வளோன்னு ரெண்ட் கொடுப்பான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவன் ரெண்ட் கொடுத்துட்டு என்ன பண்ணுறான்? கோதுமாவை தயாரிக்கிறான். இப்போது ஏன்டேருந்து கோதுமையை அவன் எவ்வளோக்கு வாங்குறான் அப்படின்னா 50 ரூபாய்க்கு வாங்குறான். ஸோ ஏன்டேருந்து அவன் என்ன வாங்குறான்? கோதுமையை வாங்குறான். ஸோ இதுக்கும் அவன் என்ன கொடுப்பான்? இந்த கோதுமையை ஏன்டேருந்து வாங்குறதுக்கு அவன் என்ன கொடுப்பான்? பைசா கொடுப்பானா? கோதுமைக்கான ரூபா. எனக்கு ரெண்ட்டும் கொடுத்து லேண்ட் வச்சுக்கிறான், கோதுமையை என்கிட்டே வாங்கிக்கிறான் ரா மெட்டீரியல், நான் அவனுக்கு கோதுமையை சப்ளை பண்ணுறேன். இப்போ அவன் 50 ரூபாய்க்கு சப்ளை பண்ணுறான். அவன் என்ன பண்ணுறான்? அந்த கோதுமை மாவை காய போட்டு இடித்து வறுத்து கோதுமை மாவாக தயாரிக்கிறான். அவனுக்கு ப்ரொடக்ஷன் செலவு எவ்வளோ ஆகுதுன்னா 30 ரூபா ஆகுது 1 கிலோ கோதுமைக்கு. ஸோ 1 கிலோ கோதுமை வாங்கின செலவு எவ்வளவு? 50 ரூபா. அதுக்கான ப்ரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளவு அப்படின்னா 30. இந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா அவனுடைய மிஷின், அவனுக்கான கரண்ட் பில்லு, அப்புறம் அவனுடைய தொழிலாளருடைய வேலை, அவனுடைய ஊதியம் எல்லாமே வரும். ப்ளஸ் என்ன ஆட் பண்ணிப்பான்? இவன் இந்த லேண்டுக்கு ரெண்ட் கொடுக்கான அந்த ரெண்டையும் ஆட் பண்ணிப்பான். எந்த இதெல்லாம் வந்து அவன் தொழில் ஆரம்பிக்க என்னெல்லாம் முதலீடு பண்ணானோ அந்த மொத்த முதலீடு என்ன செய்வான்? 1 கிலோகிராம் கோதுமையில் கோதுமை தயாரிக்க ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில் ஆட் பண்ணிடுவான். இப்போ எவ்வளோ ஆகுது? 80. ஓகேவா? இப்போது அந்த ஃபேக்ட்ரியில் கோதுமை தயாரிக்க ஆகக்கூடிய செலவு வந்து 80 ரூபாயா? இப்போ என்ன ஆகுனா இதில் வந்து அவன் கொஞ்சம் லாபம் வச்சு ஒரு 10 ரூபா லாபம் வச்சு 90 ரூபா விற்கிறான். 1 கிலோ கோதுமை 90 ரூபா விற்கிறான். இப்போ இதை யார் வாங்குவா? இந்த கோதுமையை நம்ம தான் வாங்குவோம். இந்த கோதுமை யார் வாங்குவா அப்படின்னா கோதுமை மாவை நம்ம தான் வாங்குவோம். அந்த கோதுமை மாவு வாங்குறதுக்கு யாருக்கு ரூபா போகும்? இவனுக்கு ரூபா போகும், தொகை போகும். சரிங்களா? ஸோ ஒரு நிறுவனம் நான் என்கிட்ட இருந்து அவன் எனக்கு ரெண்ட் கொடுக்குறான். சரியா? ரெண்டாவது அவன் எனக்கு என்ன கொடுக்குறான்? கோதுமை மாவுக்கு பைசா கொடுக்குறான். இப்போ அவன் ரிட்டன் என்ன எடுக்கிறான் அப்படின்னா நான் இப்போ அவன்கிட்ட என்ன பண்ணுறேன்னா காசை கொடுத்து கோதுமை மாவு வாங்குகிறேன். இப்போ எனக்கு அவன் ரெண்டாக ஒரு 20 ரூபா, கோதுமை மாவு ஒரு 50 ரூபா, எவ்வளோ கொடுக்கான்? 70 ரூபா கொடுக்குறான். நான் அவன்கிட்ட ரிட்டன் எனக்கு 1/2 கிலோ கோதுமை தான் வேணும், நான் 45 ரூபா. 1 கிலோ கோதுமைக்கு என்ன ரேட்டு? 90 ரூபா சொன்னோமா, எனக்கு 1/2 கிலோ கோதுமை வேணும், நான் 45 ரூபாய்க்கு கொடுத்து கோதுமை வாங்கிக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போது ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய இப்போது இந்த ரெண்ட் கொடுத்தானா இது எதுனா இதை வந்து சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவன்கிட்ட எந்த ப்ராடக்டையும் பொருளையும் வாங்கலை, அவன் என்ன பண்ணுறான்? என்னது ஒரு சேவை எடுத்துக்கிறான். என் நிலத்தை அவன் யூஸ் பண்ணுறது ஒரு சேவை. ஏன்னா அவன் யூஸ் பண்ணுறதுனா என் நிலம் குறைஞ்சி போகாதில்ல, அது காலியாக போகிறதே கிடையாது. ஸோ காலியாகாமல் ரிப்பீட்டடாக அதே அளவு அந்த சோர்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அதை சேவைன்னு சொல்லுவாங்க, அது சர்வீஸ். ஏன்னு அவன் என்ன எடுத்தான்? கோதுமை. ஓகேவா? இப்போ கோதுமையை யார் விளைவிச்சிருக்கா? நான் விளைவிச்சிருக்கேன். ஸோ கோதுமையை என்கிட்ட எடுக்கிறான். இந்த கோதுமை மாவு யார் தயாரித்தா? அவன் தான் தயாரிச்சிருக்கான். ஸோ இந்த ரெண்டுமே ஒரு பொருள். இந்த பொருள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்படி ஒரு குறிப்பிட்ட இந்த டொமஸ்டிக்குள்ளே இவன் உற்பத்தி பண்ண கோதுமை ப்ளஸ் கோதுமை மாவு அந்த ப்ரொடக்ஷன் ப்ளஸ் அதில் யூஸ் பண்ண இந்த சேவை, அந்த லேண்ட் அவன் யூஸ் பண்ண கொடுத்த இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து ஜிடிபின்னு சொல்லுவாங்க. ஒரு நாட்டில் இல்லை ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ளே உற்பத்தி ஆகக்கூடிய பொருள் மற்றும் சேவைகளின் மொத்த உற்பத்தி மதிப்பு அப்படி தான் இந்த ஜிடிபி. சரிங்களா? நாட்டுடைய ஒரு இடத்தோட பவுண்டரியில் இருக்கக்கூடிய ஒரு லேண்ட் ஓனர் விவசாயி
அங்கே இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரீஸ், ஒரு ஃபேக்ட்ரி தொழிலாளி, ஓகேவா, இவன் இந்த லேண்ட் யூஸ் பண்ணதுக்கான ரெண்ட்டு, லேண்டு இவன் வந்து எடுத்துப்பான், இதுக்கான ரெண்ட்டை இவனை கொடுப்பான். ஸோ இங்கே ஒரு அமௌண்ட், இதை வந்து சர்வீஸ்ன்னு சொல்லிட்டோம். இந்த விவசாயி என்ன பண்ணுவான், இவன் வந்து உற்பத்தி ஆகக்கூடிய அந்த கோதுமை மாவை அதை வாங்குவான். அதை வாங்குறதுக்கு இவனுக்கு பைசா கொடுப்பான். ஸோ கோதுமை மாவுக்கான தொகை. ஸோ இதை ப்ரொடக்ஷன் சொல்லிட்டோம். ஸோ ஒரு ஏரியாக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு பவுண்ட்ரிக்குள்ளே, இந்த பவுண்ட்ரி தான் முக்கியமான ரீசன். இந்த பவுண்ட்ரிக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த சர்வீஸு அப்புறம் ஆகக்கூடிய ப்ரொடக்ஷன், இதோடைய மொத்த கூடுதல் தான் நம்ம என்னென்னு சொல்லிட்டோம், ஜிடிபி சொல்லிட்டோம். இதே மாதிரி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மொத்த ப்ரொடக்ஷன்ஸ் எவ்வளவு, மொத்த சர்வீஸ் எவ்வளவு, இதை மொத்தமாக ஆட் பண்ணி ஒரு வருஷத்தில், ஒரு இந்தியாவில் ஒரு வருஷத்தில், இந்தியாவில் ஒரு வருடத்தில், இந்தியாக்குள்ளே வித்தின் த பவுண்ட்ரி, இந்தியாவுக்குள்ளே ஆகக்கூடிய உற்பத்தி ஆகக்கூடிய மொத்த உற்பத்தி மற்றும் சேவைகளின் மொத்த மதிப்பை தான் ஜிடிபின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னா ஜிஎன்பி. ஜிடிபிக்கும் ஜிஎன்பிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இங்கே இது என்ன வேறுபடுது அப்படிங்கிறத பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கிளாரிட்டியாக பார்க்கலாம். ஸோ ஜிடிபி அப்படின்னா ஒரு பவுண்ட்ரிக்குள்ளே உற்பத்தி ஆகக்கூடிய மொத்த பொருள் உற்பத்தி மற்றும் சேவைகளின் மொத்த கூடுதல் தான் ஜிடிபி ஒரு வருஷத்துக்குள்ளே, ஒரு இயர் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ டெஃபினிஷன் என்ன அப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு வருடத்தில் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் உற்பத்தி ஆகக்கூடிய மொத்த பொருட்கள் மற்றும் சேவைகளின் மொத்த மதிப்பு மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா வித்தின் த பவுண்ட்ரி இன் எ இயர் த டோட்டல் ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இதுதான் அப்படிங்கிறது, இதுதான் ஜிடிபி. ஓகேவா, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்.